கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக மன்னர்கால பாரம்பரியம்படி கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் முன்னுதித்த நங்கையம்மன் கோவிலில் இருந்து அம்மன் விக்கிரகம் புறப்பட்டது. துப்பாக்கி ஏந்திய இரு மாநில போலீசாரின் மரியாதையுடன் பேண்டு வாத்தியங்கள் முழங்க முத்துக்குடைகளுடன் ஊர்வலம் புறப்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கலிங்கம். வணக்கம் தங்கலிங்கம், விவரங்கள். வணக்கம் சுபா. திருவனந்தபுரத்தில் நவராத்திரி விழா வரும் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த விழாவில் பங்கேற்பதற்காக மன்னரின் பாரம்பரிய முறைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சுசீந்திரம் முன்னுதித்த நங்கை அம்மன், தக்கலை வேலிமலை முருகன் மற்றும் பத்மநாபன் அரண்மனையிலிருந்து தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் ஆகிய சாமி சிலைகள் மன்னரின் உடைவாளுடன் ஊர்வலமாக செல்வது வழக்கம். இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக சுசீந்திரம் முன்னிதித்த நங்கை அம்மன் புறப்பாடு நிகழ்ச்சி நடந்தது. முன்னிதித்த நங்கை அம்மன் கோயிலிலிருந்து பல்லக்கு வாகனத்தில் எழுந்தருள் நிகழ்ச்சி நடந்தது. அப்போது தமிழக, கேரளா இரு மாநில போலீசாரின் துப்பாக்கி அணிவகுப்பு மரியாதையும் நடந்தது. அதன் பின்னர் சுசீந்திரம் தானுமாலய சாமி கோயில் முன்பு முன்னிதித்த நங்கை அம்மனுக்கு கோவில் சார்பாக திருக்கணம் சாத்தி வழிபாடு நடந்தது. தொடர்ந்து ரதவீதியில் அம்மன் வீதி உலா வந்தது. அம்மன் ஆசிரமம், கோட்டார், பார்வதிபுரம், சுங்கான்கடை வழியாக தக்கலை அருகே உள்ள பத்மநாபன் அரண்மனையை இன்று அடைகிறது. பின்னம் சுசீந்திரம் முன்னிதித்த நங்கை அம்மன், வேலிமலை முருகன் பல்லக்கு வாகனத்தில், தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் யானையில் இருந்து பத்மநாபன் அரண்மனையிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. மேலும் வழியெங்கும் பக்தர்கள் இந்த சுவாமி விக்கிரகங்களை வழியனுப்பி வைத்து மன்னர்கால பாரம்பரிய நிகழ்ச்சியே நடைபெற்றது. இதில் நடிகரும் ஒன்றிய அமைச்சருமான சுரேஷ் கோபி மற்றும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் கேரள மாநிலத்தை சார்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.